ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நாஸ் vlog. வணக்கம்ப்பா. இறால் பிரியாணி செய்வோம் வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டியை வச்சு 7 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூனு நெய்யை ஊற்றுக்கங்கப்பா. ஒரு 4-5 பெட்டை கிராம் ஏலக்காய், பிரெஞ்சு இலையை எல்லாத்தையும் வெடிக்க விடுங்கப்பா. 6 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதையும் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்குங்கப்பா. வதக்குன அப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுருங்கப்பா. அதையும் வதக்குங்கப்பா. எண்ணெய் பிரிஞ்சு வரும்ப்பா. பிரிஞ்சு வர மேலே நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கப்பா. 4 தக்காளி நீளமாக நறுக்கி அதையும் வதக்குங்கப்பா. நல்லா வதக்குங்கப்பா. வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் போட்டுக்கோங்கப்பா. போட்டு நல்லா வதக்குங்கப்பா. 5 பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்கப்பா. அதையும் நல்லா வதக்குங்கப்பா. வதக்கின பிறகு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்கப்பா. அதையும் வதக்குங்கப்பா. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்கப்பா. வதக்கினப்போ 1 கப்பு தயிரை ஊற்றி நல்லா கிண்டுங்கப்பா. கிண்டி நல்லா கிளறிடுமா இறாலை எடுத்து போட்டுருங்கப்பா. 3/4 கிலோ இறாலுப்பா. நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுருக்கேன். இந்த 3/4 கிலோ இறாலையும் போட்டுருங்கப்பா. நல்லா வதங்கட்டுப்பா. நல்லா வதங்கின பிறகு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்கப்பா. 3.5 கிளாஸ் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்கப்பா. இப்போ 1 ஸ்பூனு ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிருங்கப்பா. உப்பு சிறிதளவு போட்டுருங்கப்பா. நல்லா கிளறுங்கப்பா. கிளற மேலே நான் அரிசியை இது பண்ண மேலேயே ஊற வச்சுட்டேப்பா. இப்போ அரிசியை களைஞ்சி போட்டுருங்கப்பா. போட்டதும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும் பாருங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணி ஒரே லெவல் வந்துருச்சா. பழைய தோசை சட்டியை தூக்கி வச்சுட்டு இந்த பிரியாணியை தூக்கி வச்சுருங்கப்பா. வச்சுட்டு கலர் காட்டி கேசரி பவுடரை கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி போட்டுருங்கப்பா. மூடியை வச்சுட்டு இடிகளை தூக்கி வச்சுருங்கப்பா. 5 நிமிஷம் ஹைலையும் 20 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்கப்பா. இப்போ மூடியை திறந்து பாருங்கள். அரிசி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ உதிரியாக பொழுன்னு இருக்கும். பார்க்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறால் அவ்வளோ மெதுவாக இருக்கும். சாப்பிடவே ரஃப்பாக இருக்காது, ரப்பர் மாரி இருக்காது. நல்லா மெதுவாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ இதாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் நாஸ் விலாக் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என் வீடியோ போடுறதுக்கு உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம்.